Every investor wants to participate in the winning asset class. But winners are only announced when the race is done and dusted. The real challenge today when it comes to investing is to participate and bet early on the winners before the results are out. So how do we make this happen? There is one winning strategy, which is to have an asset allocation, because multi-asset investing is a winning strategy across cycles. And if you'd like to know more about how this works, join us on Saturday for our webinar where Harshal and I decode the secrets of multi-asset investing. ஜெயிக்க போவது யார் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதை பற்றி தான். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு உச்சத்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் தங்களுக்கு பிடிச்ச பங்குகளை விற்க மறுக்கிறாங்க. நிறுவன மதிப்பு எதுவாக இருந்தாலும் விற்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. கேட்டாக்கா இயர் எண்டு எனக்கு டேக்ஸ் வரும் அப்படின்லாம் மார்ச் 31 வரைக்கும் விற்காமல் எல்லோரும் இருந்தாங்க. பட் இப்போ புது வருஷம் வந்துருச்சு. புது வருஷம் வந்தும் அதே மைண்ட் செட்டில் தான் பீப்புள் இருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுனாக்கா, ஒருத்தர் தன்னுடைய போர்ட்ஃபோலியோவில் எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்றத அளவிட தவறிடுறாங்க. மார்க்கெட் ஏற ஏற போர்ட்ஃபோலியோ மதிப்பு கூட கூட நம்ம ஏதோ பணக்காரன் ஆகிட்டோன்ற ஃபீலிங் அதிகரிக்கும். அந்த ஒரு உணர்விலேயே நம்ம போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க் எப்படி இருக்குன்றதை பார்க்க தவறிடுவோம். ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் 20-25 வருஷம் ஃபண்ட் மேனேஜராக இருக்கிறவன் எதை வாங்கலாம் அப்படின்றத மட்டும் பார்த்து அந்த இடத்துல இல்லை, இதை விற்கணுன்றதை பார்த்து தான் அந்த இடத்துல நிலச்சி நிற்கிறான். நாம் என்ன நினைக்கிறோம், இது ஃபண்ட் மேனேஜருக்கு தான் பொருந்தும், நமக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. நமக்கு தான் இன்னும் அதிகமாக தேவை. ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு போர்ட்ஃபோலியோவை ஒரு சாதாரண அளவுலேருந்து ஒரு 5 lakhs 10 lakhs கொண்டு போயிடுறீங்க. ஒரு உச்சத்தை உங்கள் போர்ட்ஃபோலியோ தொட்டிருக்கு. அந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க்கை குறைக்கவே இல்லை, அப்படியே போகிறீங்க. ஆனால் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி திடீர்னு குறைஞ்சிடுது. அதுக்கு அரசியல் காரணங்கள், எலெக்ஷன் ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் வந்த பட்ஜெட்டு, கவர்மெண்ட் பண்ண டாக்ஸேஷன் பாலிசி மாற்றங்கள், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அல்லது குளோபல் ஃபேக்டர்ஸ், திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும். அப்போ திடீர்னு மார்க்கெட் என்ன சொல்லணும்னா, எனக்கு இந்த ரிஸ்க் வேண்டான்னு சொல்லும். அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ அந்த உச்சத்துலேருந்து வெகுவாக கணிசமாக குறைஞ்சிடும். ஃபர்ஸ்ட் 20-25%, அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் ஒரு 20% இறங்கும். திடீர்னு பார்த்தா 10 லட்சம் இருந்து நினைச்ச போர்ட்ஃபோலியோ 4.5 லட்சத்துக்கு வந்துடும். இப்போ இந்த 4.5 லட்சத்துலேருந்து மறுபடியும் 10 லட்சத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு மன வலிமை தேவைன்றது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் முதல்ல 10 லட்சம் போனதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண எஃபர்ட்டை விட அதிக எஃபர்ட் தேவைப்படும். ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே விற்கிறத அப்படின்ற அந்த உணர்வு, நமக்கு ஒருவேளை இது தெரியலையோ அப்படின்ற அந்த அச்சம், நம்ம இதை ஒழுங்காக விற்றுருந்தா இந்நேரம் இன்னொரு பெட்டர் பிளேஸ்க்கு போயிருக்குமே அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்வு, இதெல்லாம் நம்ம மைண்டை ஃபுல்லாக ஆக்கிபை பண்ண ஆரம்பிச்சிடும். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி? ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு வரும்போது, சரி இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி பாதுகாக்கலான்ற அந்த ஒரு எண்ண ஓட்டம் தான். அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதைத்தான் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இப்போ 145 ரூபாயில் ஐடிசி வாங்கினவன் 495 வித்துட்டு போயிட்டான். 140 ரூபாயில் ரிஸ்க்கை குறைவா எடுத்தான். ஆனால் 495 அந்த வேல்யூவேஷன்ல இந்த ஸ்டாக்கை வச்சுக்கிற ரிஸ்க்ன்ற தெளிவாக அவன் வித்துட்டு போயிட்டான். டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டை 1900 ரூபாய்க்கு வாங்கினவன் 9700 ஃபுல்லாக வித்துட்டு போயிட்டான். 9700 டாடா குரூப் நல்ல குரூப், நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லலை. இந்த விலை இந்த கம்பெனிக்கு ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 2 மடங்கு இருக்கு புக் வேல்யூக்கு. இது வெறும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு நம்ம இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுக்கறதுக்கு பெரிய ஒரு முகாந்திரம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஜூஸ் ஹேஸ் பீன் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்டட் அப்படின்னு சொல்லி வித்துட்டு போயிட்டான். பெட்டர் டு பி சேஃப் தென் சாரி அப்படிங்கிறது அவனுடைய அந்த நேரத்துக்கான அணுகுமுறை. அப்போ ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டான். சார் அப்புறம் அந்த ஷேர் நம்மகிட்ட இருக்காதே சார் அப்படின்ற உணர்வுக்காக ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு கொஞ்சம் ஷேர்ஸை பேலன்ஸ் வச்சுக்கிறான். எவ்வளோ வச்சுக்கிறான்? முதல்ல 7% போர்ட்ஃபோலியோ இருந்தால் பாதிக்கு மேலே விற்றுட்டு ஒரு 3%க்கு குறைச்சிட்டான். இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்.
இப்போ அந்த 3%லேருந்து பாதி ஆனால் கூட அவனுக்கு 1.5% தான் லாஸ். ஸோ போர்ட்ஃபோலியோவில் வரக்கூடிய அந்த டவுன் சைடை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டான். இன்னொரு நபர் இவனோடய சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஃப்ரெண்டு, எனக்கு இந்த வம்பே வேணாம், இந்த ப்ராஃபிட் டூ குட் போயிட்டு நான் வித்துட்டு வெளியே போயிடறேன்னு வெளியவே போயிட்டான். அவனுக்கு இன்னைக்கு கேஷ் இருக்கு, அவன் அந்த பணத்தை கொண்டு போய் கோல்டில் போட்டான், இன்னும் அதுலேயும் சேஃப்டி. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ எஸ்எம்இ, மைக்ரோ கேப், ஸ்மால் கேப் இதுலலாம் நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க அந்த டீம் எல்லாம் பீக்ல இருக்கும்போது டெஃபினட்டா அங்கேருந்து ஒன்று கேஷுக்கு போனோம், இல்லை லார்ஜ் கேப் சேஃப்டிக்கு போனோம், இல்லை டிவிடெண்ட் ஈல்ட் பேஸ்ட் ஸ்டாக்குக்கு போனோம். எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிற்கணும். அப்படி போய் நின்னாங்கனாக்கா, அதாவது இதெல்லாம் வித்துட்டு அந்த இடத்துக்கு போய் பணத்தை பார்க் பண்ணாங்கனாக்கா அவங்க ரிஸ்கை போர்ட்ஃபோலியோவில் குறைச்சிடுறாங்க. ரிஸ்கை போர்ட்ஃபோலியோவில் குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சந்தையில் பயம் அதிகரிக்கும் போது, சந்தை ரிஸ்க் எடுக்க மறுக்கும் போது, சந்தை சரிவை சந்திக்கும் போது இவங்க போர்ட்ஃபோலியோ குறைவா கீழே வரும். அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு மறுபடியும் வாங்குறதுக்கு தைரியம் வரும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உள்ளவன் என்னைக்குமே அதிக ரிஸ்க் எடுக்கிறவனோட பெட்டரா பண்ணுவான், அதுவும் குறைவான ரிஸ்க் எடுத்து பெட்டரா பண்ணுவான். வேற அதிக ரிஸ்க் எடுத்தவன் அதிக ரிஸ்க் எடுத்துட்டு அந்த ரிஸ்கை ஒழுங்கா மேலாண்மை செய்யாதனால அந்த ரிஸ்க்னால பாதிக்கப்படுவான். See, if you are taking a higher risk, you must benefit from it. இல்ல நீங்க பெனிஃபிட் வரும்போது அது பெனிஃபிட்டை நீங்க எடுத்துக்கிறது இல்லை, பெனிஃபிட் காணாம போயிருது, அதுவே உங்களுக்கு கேடாவும் மாறிடுது அதுக்கப்புறம். அப்போ உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுத்ததுக்கான ஒரு முயற்சியே இல்லாதனால நீங்க ரிஸ்க் எடுத்தும் தோத்து போயிடுறீங்க. Because you fail to take a proper risk management approach, the high risk you took doesn't help you. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல நான் பார்த்த வரைக்கும் ஜெயிச்சுட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண நிறைய பேர் தயங்குறாங்க, மறுக்கிறாங்க, இதை செய்யணும்னு சொன்னா கோவப்படுறாங்க, தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவங்க செய்ய மறுக்கிறாங்க. So if you don't do your duty to yourself, who will do it for you? பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இதுல ரொம்ப 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 கரெக்டா இருப்பாங்க. இப்போ வாரன் பஃபெட் எடுத்துங்க, இந்த போஸ்ட் கோவிட்ல எத்தனையோ கம்பெனிஸை வாங்கினாங்க, ஹை ரிஸ்க் ஸ்டாக்ஸை வாங்கினாங்க. நிறைய கம்பெனிஸ் அவர் வித்துட்டு வெளியே போயிட்டாரு. இன்னைக்கு அவர்கிட்ட 60% கேஷ் இருக்கு, ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது இது சஸ்டைனபிளா இல்லையான்ற ஒரு கொஸ்டினுக்கான விடை. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர் தன்னை ஏதோ வாரன் பஃபெட்டுக்கு மேல நினைச்சுக்கிறான். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே பண்ணாம டிராவல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு விஷயம், கேஷ்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு போர்ட்ஃபோலியோ வளர்ந்துருக்கு, அந்த போர்ட்ஃபோலியோ பிணை வைத்து ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றான். ஆப்ஷன்ஸை லாஸ் பண்ணா கேஷ்ல இருக்கிற போர்ட்ஃபோலியோ விற்க வேண்டிய சூழ்நிலை வருங்கிறத அவங்க யோசிக்கிறது கூட இல்லை. இது செகண்ட் லெவல் ரிஸ்க் டேக்கிங். நான் முதல்ல சொன்னது ப்ராஃபிட்டை எடுக்காதது, அந்த ப்ராஃபிட்டை வச்சு கேம்பிள் பண்றது, அது ரெண்டாவது செகண்ட் லெவல் ரிஸ்க் டேக்கிங். உறுதியா அது நல்ல இடத்துல போய் முடியாது. நான் ஒரு சைக்கிளையும் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொற்ப பணத்திலேருந்து ஒரு 100x ஒரு சைக்கிளில் ப்ரொடியூஸ் பண்ணார். நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு வெற்றியை ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த இடத்துல என்ன பண்ணார், ஷேரை விற்க அவருக்கு விருப்பம் இல்லை, அந்த 100x வேல்யூல போர்ட்ஃபோலியோ பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்கி அதே மாதிரி ஷேர்ஸை வாங்கி அந்த ஷேர்ஸ்ல சரிவை சந்திச்சு மொத்த பணத்தை இழந்துட்டார். இமேஜின் மேக்கிங் 100x and losing your capital. என்ன ரீசன் பார்த்தா சிம்பிளான ரீசன் தான், ரெஃப்யூசிங் டு டூ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். எனக்கெல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தேவையில்லை அப்படின்ற அந்த ஆட்டிடியூட். கிட்டத்தட்ட அது பார்டரிங் ஆன் அரகன்ஸ், ஆணவத்தின் உச்சம்னு சொல்லுவேன். வெற்றி வரும்போது நம்ம தானே அதை பாதுகாத்துக்கணும். இன்னொருத்த மார்க்கெட் நம்மளை பாதுகாக்கும், இன்னொருத்த நம்மளை பாதுகாப்பான்னு எதிர்பார்க்கறது எப்படி கரெக்ட் ஆகும்? அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க யாரும் என்ன விற்க சொல்லலன்னு. எத்தனையோ வாட்டி சொல்லி கேட்கல. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி இருக்காங்க. எங்கிட்டயே நிறைய பேர் வருவாங்க, சார் இந்த ஸ்டாக் நான் 30% வச்சிருக்கேன் போர்ட்ஃபோலியோல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு மல்டி பேக்கர் சார் 8 மடங்கு ஆயிடுச்சுன்னு. நான் பொதுவாக சொல்லுவேன், சரி இந்த இடத்துலேருந்து என்ன ரிட்டர்ன் வரும்? இல்லை சார் நல்லா பண்ணுவான் சார் கம்பெனி அப்படின்னு. எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுவான்னு சொல்ல மாட்டாங்க. சரி இதுலேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டா என்ன தப்பு, இந்த வேல்யூஷன் ரொம்ப ஹையாக இருக்கு இந்த கம்பெனிக்கு சொன்னால் அப்பவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட அவங்க வரும்போதே இது விற்கக்கூடாதுன்ற ஒரு முடிவோட தான் வராங்க ஆலோசனை கேட்கும்போது. அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறது தான் அதில் வரக்கூடிய மெசேஜ் எனக்கு. நான் அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பேன், பட் ஐ வில் நாட் டூ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் பொலைட்டாக சொல்வேன், நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், அப்போதான் கீழே வரும்போது ஏதாவது பண்ண முடியும்.
அப்போ என்ன பண்றாங்கன்னாக்கா மற்ற ஸ்டாக் எல்லாம் வித்திருக்காங்க, இந்த 30% உள்ள ஸ்டாக்கை விற்கல. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு ஸ்டாக் 30% இருக்கு, நீங்க மற்ற ஸ்டாக் எல்லாம் வச்சிருக்கீங்க, அந்த மற்ற ஸ்டாக் 70%. இப்போ அந்த 70%ல நீங்க ஒரு 30% வித்துறீங்கன்னு வச்சுப்போம். போர்ட்ஃபோலியோ என்ன ஆகுது? அதாவது ஒரு ஸ்டாக்ல 30 ரூபாய்க்கு இருக்கு, மற்றதெல்லாம் 70 ரூபாய்க்கு இருக்கு. அந்த 70 ரூபாயில 30 ரூபாய் நீங்க வித்த உடனே உங்க போர்ட்ஃபோலியோ 70 ரூபாய்க்கு வந்துடுது. கரெக்டா? இப்போ இந்த ஸ்டாக் 30 ஆன் 70, ரிஸ்க் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? ரிஸ்க் கூடிருச்சு. அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இல்லை சார் அதை மட்டும் நான் இன்னும் விற்கல சார், நான் வச்சுக்கிட்டு இருக்கேங்கிறாரு. நான் என்ன சொல்றது? இது மாதிரி எல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்றவங்க கூட இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னாக்கா, தே ஆர் வெரி எமோஷனல், தே ஆர் நாட் ஹேவிங் த ரைட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், பேலன்ஸ் இல்லை. அதனால என்ன பண்றாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல எது செய்யணுமோ அதுக்கு நேர் எதிர்மறையான விஷயத்தை செய்யறாங்க. ஒரு ஸ்டாக் 30% இருக்கு போர்ட்ஃபோலியோல, அதுதான் ரிஸ்க்னா அந்த ஸ்டாக்கினுடைய ஹோல்டிங்கை நீங்க குறைக்கணும், 20க்கோ 15க்கோ 10க்கோ. நீங்க மற்ற ஸ்டாக் எல்லாம் வித்துட்டீங்கன்னா அந்த ரிஸ்க் குறையுதா கூடுதா? கூடுது. புரியல பீப்புளுக்கு. அதுவே நான் ரிஸ்கை குறைச்சிட்டேன் சார் என்கிட்ட வந்து சொல்றாரு. நான் என்ன சொல்றது? ஸோ யார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண தவறாங்களோ அவங்கள மார்க்கெட் பனிஷ் பண்ணிடும், அது உறுதி. யார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மார்க்கெட் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கும், அதை விட பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் இறங்கும் போது. ஸோ இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்டரா என்ன செய்யணுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்துலேருந்தே தெளிவாக புரிஞ்சிருக்கும். உங்க போர்ட்ஃபோலியோல எங்க ரிஸ்க் இருக்குன்னு அடையாளம் காணணும், அந்த இடத்துல போய் ரிஸ்க் கொஞ்சம் குறைக்கணும். அதுக்கப்புறம் யோசிக்கணும், இன்னும் கொஞ்சம் குறைக்கணுமா வேண்டாமான்னு. உங்க யோசனைகள் உங்களுக்கு இன்னும் தெளிவான சிந்தனையை கொடுக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் குறைக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் குறைக்கலாம். இப்படி படிப்படியா உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு பங்குலையும் என்ன ரிஸ்க் இருக்குன்னு ஆய்வு பண்ணி எங்க குறைக்கணுமோ அந்த இடத்துல குறைக்கக்கூடிய ஒரு அப்ரோச்சை நீங்க எடுக்கணும். அப்படி எடுத்தாக்கா ஒரு மார்க்கெட் ஹைல நீங்க நிறைய நல்ல விஷயங்களை தக்க வச்சுக்க முடியும். உங்களுக்கு நடந்த நல்ல சக்சஸை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும். சக்சஸை ப்ரொடெக்ட் பண்ணா மார்க்கெட் இறங்கும் போது மறுபடியும் நீங்க சக்சஸை நோக்கி பயணிக்க முடியும். அப்படிப்பட்ட பயணம் தான் முதலீட்டில் வெற்றி பயணம். அப்படி பண்றவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அந்த ஜெயிக்க போறவரா நம்ம எல்லாரும் இருக்கணும்ன்ற நம்பிக்கையில இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.